Hi friends, welcome back to Tirumati Satish Illam. Tuesday evening, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணி போல் பார்த்தீங்கன்னா ஈகாட்டாங்கல்ல இருக்கிற ஹோண்டாய் ஷோரூமில் வந்து கார் டெலிவரி எடுக்க போயிருந்தோம். நான், அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட், 2 பசங்க, அப்புறமா வந்து தங்கச்சி பசங்க எல்லாரும் தான் போயிருந்தோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு தான் போவோம். ஆனால் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வந்து பாப்பா பிறந்திருக்கிறதுனால அவங்களால வர முடியல. ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். கார் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் தான் கண்டிப்பாக எனக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் வேணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேறு, எனக்கு அந்த நாள் தான் வேணும் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் அன்றைக்கி ஈவினிங்கே முழு நிலவை அப்போது நாங்கள் கார் டெலிவரி எடுத்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக அமைஞ்சது. அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கார் வந்து இப்போ வாங்க வேண்டிய ரொம்ப அவசியமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். எங்களுக்கான ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசிய தேவையாக தான் நாங்கள் காரை நினைக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பசங்களை வச்சிட்ருக்கோம், நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுவோம் ஃபேமிலியோட. எனக்கு ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 7 சீட்டர் இருக்கிற கார் தான் ஆசைப்பட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை எடுத்துட்டோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா கிரிட்டா ஒரு மிலிட்ரி க்ரீன் அந்த கலரில் இருக்கும். ஒயிட் கலர் பார்த்தோம். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அதனால் அதுவும் வேணான்னு சொல்லிட்டோம். ரெட் கலர் இருந்துச்சு. ரெட் கலர் வந்து ஆல்ரெடியே நாங்கள் வச்சுருந்த காரு ரெட் கலர் தான், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டோம். இந்த டிவியில் இந்த போர்டிலலாம் நேம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 20 lakhs நாங்கள் வந்து 5 lakhs வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு மீதியை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். 4 இயர்ஸ்க்கு இஎம்ஐ வர மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருந்த கார் பார்த்தீங்கன்னா அது கீர் போடுற மாடல் இது, ஆனால் அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக் கார் இது. இந்த காரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து லேடிஸும் ஈஸியாக ஓட்டலாம், ஹேண்டில் பண்ணலாம். அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து எனக்காகவும் இந்த காரை வாங்கினார். என்னை வந்து டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான், அம்மா, பசங்களெல்லாம் போகும்போது ஜஸ்டைல் அந்த மாதிரி தான் டிரைவர் வந்து தேடுவோம். தேடி எடுத்துட்டு தான் நாங்கள் அந்த மாதிரி தான் டிரைவர் புக் பண்ணி போகிறதா இருக்கோம். இதுவே நானும் கொஞ்சம் கார் வந்து கற்றுக்கிட்டேன்னா நானே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த கார் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்தோம். அங்கே ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பூஜைலாம் போட்டு தந்தாங்க. ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி மாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ரொம்ப நல்லா கஸ்டமரை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஈகாட்டாங்கல்ல இருக்கிற ஹோண்டாய் ஷோரூம். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா 49 லிட்டர்ஸ் வந்து பெட்ரோல் வந்து பிடிச்சிது. ஃபஸ்ட்டு 5 லிட்டர் மட்டும் கார் ஷோரூம்லேயே போட்டு தந்துட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கார் டேங்கை வந்து ஃபில் பண்ணிக்கணும். அப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிட்ட வந்துச்சு டேங்க் ஃபில்அப் பண்ணதுக்கு. பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மூமெண்ட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. 7 மணினால அங்கே கொஞ்சம் ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பிளாக்காக தான் தெரிஞ்சுது. அவங்க சொன்னாங்க அங்கே ஷோரூமில் 4 மணிக்கு கூப்பிட்டா 7 மணிக்கு வரீங்க, கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா, இந்த காரில் பார்த்தீங்கன்னா சன்ரூப் இருக்குது. அதனால் வந்து மேலே ஓப்பன் பண்ணி பசங்களெல்லாம் பார்க்க விட்டால் ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணாங்க. சாவியை பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து வாங்க சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்பவும் ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வார். அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நல்ல குவாலிட்டின்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் நான் கேட்காமலே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய செய்வார் அவர். அங்கே ஷோரூம் முடிச்சிட்டோன்னே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புது காரு வண்டி எது வாங்கினாலும் அதுக்கு அடுத்தது எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, சென்ட்ரலில் இருக்கிற பாடிக்காடு முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே சித்ரா பௌர்ணமி இருந்தனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது. எப்போவுமே வந்து நாங்கள் போன முறை பைக் வாங்கினோம். அதை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோவில். ஆனால் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓப்பனில் இருந்துச்சு. அபிஷேகம் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து 1 hour கிட்ட நாங்கள் அங்கே வெயிட் பண்ணி இருந்தோம் கோவிலில்.
அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட், அதாவது கார் டிரைவ் பண்ணுற மூமெண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தான் பையன். கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். ஒரு 10 o'clock மேலேயே ஆயிடுச்சு. நாங்கள் கோவிலை விட்டு கிளம்புறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு அங்கே டோக்கன் தருவாங்க, நம்ம காரை வந்து பூஜை போட்டுக்கலாம். அங்கே காரை வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் கிளம்பலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சந்தனத்தில் வந்து பொட்டெல்லாம் வச்சு விடுவாங்க சுற்றி, டயரு அந்த எல்லா இடத்துலையும் கண்ணாடி அங்கெல்லாம் விற்பாங்க காரில். எனக்கு வந்து அந்த வேல் ஓம் போட்டு வேல் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டுக்கினேன். அதனால் காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஓம் போட்டு வேல் போட்டு தந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க பார்த்தீங்கன்னா பீச் ரூட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த காரில் வந்து ஓப்பன் பண்ணி மேலே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் சின்ன பையன். அதனால் வந்து பீச் சைடு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீச் அந்த ரூட்டில் வந்தோம். அன்றைக்கான டேவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. எல்லாருக்கும், எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி அந்த டே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ப்ரெஷராக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதாவது அந்த பீச் ரூட்டில் போகும்போது அந்த முழு நிலவை பார்த்து, அந்த பௌர்ணமி நிலவை வந்து அந்த பீச்சுக்கு, அதாவது கடற்கரைக்கு மேலே பார்த்து வணங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் பால் குடம் எடுப்போம். அங்கே வந்து பால் குடம் எடுத்துட்டு காலையில் பூஜையை வீட்டிலையே நான் முடிச்சிட்டேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி தான் வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணேன். அதாவது ரொம்ப டீப்பாலாம் அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணலை. ஏன்னா வந்து நான் 5 days கழித்து அன்றைக்கி தான் பூஜை ரூமுக்கு போகிறேன். அதனால் வந்து ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணாமல் ஏன்னா வந்து நான் திரும்பி மறுபடியும் வந்து புதன்கிழமை அன்றைக்கி க்ளீன் ஒர்க் பண்ணணும். அதனால் அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி வேறு ரொம்ப ஒர்க் இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியும். அதனால் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கி சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்து பால் குடம் எடுக்க பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டோம். அன்றைக்கான நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து என்னால் முடிஞ்சது வந்து பால் தான் காசி வச்சேன். எப்போவுமே வந்து எதனா வந்து பிரசாதம் வந்து என்னோடய கையாலேயே வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஏதாவது விசேஷ நாட்களில். ஆனால் வந்து அன்றைக்கி டைமே இல்லை சுத்தமாக. சமையல் செய்யவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி அந்த டைமில் தான் வந்து சமைச்சேனே. மதியம் பார்த்தீங்கன்னா மோர் கொடுப்போம் கடையில் எல்லாருக்கும், சித்ரா பௌர்ணமி வருஷம் வருஷம். அந்த ப்ரிப்பரேஷன் வேறு இருந்துச்சு. அதனால் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் ஷோரூம்க்கே போக வந்து 7 மணி ஆகிடுச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே ஆகிடுச்சு, 11:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. ஹோட்டலும் எங்குமே கிடைக்கல. எனக்கு போகிற டைமில் எல்லா ஹோட்டலும் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். அதனால் எந்த ஹோட்டல்லையும் வந்து வெஜ்ஜு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீட்டில் தான் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மதியானம் வந்து சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சதுனால நைட்டு கொஞ்சம் வந்துச்சு சாம்பார். அதையே வச்சு எல்லாருக்கும் மேனேஜ் பண்ணி அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷோடு முடிச்சிட்டோம். அன்றைக்கி நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்க்கு அந்த ஹோட்டல்ஸ் தான் நிறைய இருக்குது. அதனால் வந்து மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களெல்லாம் வச்சுட்டு இருந்தால். அதனால் எப்போவுமே நைட்டு லேட்டாகவும் தெரிஞ்சிட்டனாலே நீங்கள் வீட்டில் எதுனா சமைச்சு வச்சுட்டு போகிறது தான் பெட்டரு. அங்கே கோவிலெலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து தூங்கவே வந்து 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம் எல்லோரும். நான் வந்து ஒரு 6 o'clock போல் எழுந்தேன். பசங்க எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திப்பாங்க, ஏன்னா லீவ் டைமில். அதனால் ஒரு 12 o'clock அந்த டைமில் தான் எழுந்திப்பாங்க. 6 o'clock எழுந்துட்டு நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா செடி வாங்க போயிட்டோம். அன்றைக்கி அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கே சொல்லியிருந்தார் செடிக்காரு வந்து செடியெல்லாம் வாங்கிக்கோங்க, புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி போகிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை. நாங்கள் அடுத்த நாள் காலையில் தான் போய் வாங்கிட்டே வந்தோம். எப்போவுமே வண்டியில் போயிடுவோம், எங்களுக்கு தெரியும் நிறைய செடி எடுக்க போகிறோம். அதனால சொல்லிவிட்டு நாங்கள் ஆட்டோலே வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்த நாள் காலையில், அதாவது புதன்கிழமைகளுக்கு காலையில் போய் செடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் பால்கனி இருக்குது, கொஞ்சம் சின்னது தான். அந்த இடத்துல வந்து செடியெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணால் பசங்களுக்கு வந்து ரொம்ப
மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்போம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செடி, மீன் தொட்டி அதெல்லாம் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸேஷன் தான். நம்மளை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் அனிமல்ஸ் விட இந்த செடி வளர்க்குறது வந்து கார்டனிங் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஒரு இஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் வளர்க்குறது இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து இப்போதைக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் தான் வாங்கினேன். ஃப்ளவர் அப்புறமா வந்து டெக் ஐட்டம், அதாவது ஷோ செடி வந்து ஒரு 2-3 வாங்கினேன். எனக்கு வந்து பன்னீர் ரோஸு, அந்த ஒயிட் ரோஸு அந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடியை நிறைய பார்த்து வாங்கினேன். அதேமாதிரி செம்பருத்தி செடி, முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஏற்கனவே இந்த செடியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து கீழே பார்த்திங்கன்னா நிறைய எலி இருக்கும். அதனால வந்து அந்த வேரெல்லாம் வந்து எலி சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால எல்லா செடியும் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த முறை சரி நம்ம மேலே மாடியிலே வச்சு வளர்க்கலாம், பால்கனியில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இந்த இடம். இது பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன் இந்த ஸ்டாண்டு. இதுலேயே வந்து 4-5 செடி நம்ம வைக்கலாம். துளசி செடி பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்துச்சு, அம்மா கிட்ட கீழே வச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து எனக்கு மேலேயும் விளக்கேற்றி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்ச நாளாக வந்து நான் மேலே வச்சு தான் இப்போ வந்து பூஜை பண்ணிட்டு வரேன் துளசி செடிக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலி தொல்லை வேற, அம்மா வந்து கோழி வேற வளர்க்குறாங்க. அந்த கோழி என்ன பண்ணுன்னா அந்த க்ரீனிஷாக ஒரு செடியை பார்த்துட்டா போதும் உடனே வந்து அதை சாப்பிட்றோம். அதனால் சுத்தமாக அதில் இலையே இருக்காது. இதுவும் ஒரு ரீசன் தான் மேலே வைக்கிறதுக்கான அரேஞ்ச் பண்ணதுக்கான ஒரு காரணம். அதே போல் பார்த்தீங்கன்னா சாமந்தி வாங்கினேன். எல்லோ கலர் சாமந்தி, வெள்ளை சாமந்தி பூலாம் வாங்கினேன். அதேமாதிரி தொட்டிலையும் கொடுத்தாங்க. அது ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தொட்டிலாம் பாதி சின்ன சின்ன தொட்டிலாம் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. பூ வாங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சுவாமி படத்துக்கெல்லாம் பூ போடலாம். நம்ம வீட்டிலேருந்தே பறித்து போடும்போது ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான் பூ வந்து நிறைய பூச்செடி வாங்கினேன். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் செடி வந்து வளர்க்க முடியாது, இடமும் இல்லை கீழே வச்சு வளர்க்க. அதனால் சரி சின்ன சின்னதாக வந்து பூச்செடி ஒண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரத்தை வந்து வெட்டிட்டோம். ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மரத்தால் பார்த்திங்கன்னா எங்கள் வீடே வந்து நிழல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் துளி கூட அந்த சூரிய வெளிச்சம் வந்து அவ்வளோ படாது. ரொம்ப நிழலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து அதை வெட்டிட்டோடனே இப்போ வந்து ரொம்ப வெயிலுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வெயில் வந்து அனத்துது. ஏசி போட்டால் கூட வீட்டுள்ளே இருக்கவே முடியல, அவ்வளோ அனல். அந்த மரம் எங்களுக்கு வெட்டுறதுனால ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ அந்த மரம் வெட்டுறதுனால இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக படுது. அதனால தான் செடி இப்போதைக்கு வைக்க ஒரு ஐடியா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அதனால தான் வைக்கல. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து வெயிலே சுத்தமாக வராது, நிழலாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல செடி வச்சாலும் பார்த்திங்கன்னா வளரவும் வளராது. இப்போ அந்த பெரிய மரம் வெட்டுறதுனால இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய வெயில் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப அனல் தாங்கவே முடியலை. மரத்தை வெட்டுறதுனால வெயிலெலாம் போனோடனே வெட்டலாமா அப்படின்னு யோசிக்காமல் போயிட்டோம். ரொம்ப வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம் அந்த மரத்தை வெட்டுறதுனால. சரி அந்த மரம் வெட்டுறதுனால அம்மா பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வேப்ப மரம் வந்து இப்போ சின்னதாக வந்து வளர்த்துட்டு வராங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டியூஸ்டே ஈவினிங்கும் வெனஸ்டே மார்னிங் அப்புறம் ஈவினிங் 2 டேயும் வந்து கலந்து வரும். இதுக்கான vlog தான் இது. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த வந்து நம்ம மனசு நம்பணும். நமக்கும் இதெல்லாம் கிடைக்கும், நம்மளாலே இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து ரொம்பவே நம்பணும். அப்படி தான் வந்து நான் எந்த விஷயம் இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துப்பேன். எனக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு நானே சொல்கிறது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவான ஒரு
ஒரு திங்கிங் தான். ஏன்னா வந்து எதையும் வந்து நான் எப்பவுமே நெகட்டிவாக எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் நினச்சி பார்த்ததே இல்லை. எப்பவுமே என்னை வந்து கொஞ்சம் ஒரு ஹையாகவே தான் நான் நினச்சிப்பேன். எனக்கும் எல்லாமே கிடைக்கும், எனக்கும் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தினம் நான் நினச்சி பார்த்துட்டே தான் இருப்பேன். அதே போல் தான் எனக்கும் கடவுள் கொடுத்து என்னோட கனவுகளையும் ஆசைகளையும் கடவுள் வந்து நிறைவேற்றிட்டு வராரு. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெட்ரோல் போடவே காசு இல்லாமலாம் இருந்திருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டு சரி, பெட்ரோல் போடவே அந்த நேரத்துக்கு எங்ககிட்ட காசு இருக்காது பைக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது காரையே வாங்கி ஒரு ஃபுல் டேங்க்கு 5000 rupees உள்ள ஒரு ஃபுல் டேங்க்கை வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எங்களுக்கே எங்களை நினச்சா பெருமையாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் எங்களை பார்த்தே நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து எங்களை நினைக்கும் போது எங்களுக்கே பெருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பசங்களும் நம்மளை பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதே இடத்துல நின்றுட்டு அழுதுட்டு இருக்காமல் அடுத்தது எப்படி நாம் முன்னேறி செல்லணும், அடுத்த கட்டம் நம்மளுக்கு என்ன இருக்குது, இதுக்கான வழியை நாம் தேடுறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் செய்யணும், விடாமுயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கையும் இதில் நம்ம போடணும். அப்போ தான் வந்து நாம் வந்து அடுத்தடுத்த படிகளை நோக்கி செல்ல முடியும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதெல்லாம் எல்லாருமே கடந்து தான் வரணும். அது இல்லாமல் நாம் வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு எல்லாமே கிடைச்சிதுன்னா நாம் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்திக்க மாட்டோம். எல்லாமே ஈஸியாக கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக அதை வந்து ஒரு தப்பான வழியில் கூட நம்மளுக்கு பயன்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லைஃப் லாங் வந்து நம்ம கிட்டேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட பெனிஃபிட்டும் அதோட ஒரு முழுமையான பயனையும் நாம் அடைவோம். அது மட்டும் இல்லாமல் அதோட உண்மையான ஒரு ஆழம், இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வழியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் உணரும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக எல்லாமே நினைங்க. எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதே அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினச்சி பார்க்காம நம்மளுக்கும் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும். இப்படி தான் நான் தினமும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். நீ வந்து பார்த்துக்கோ, எனக்கு இதெல்லாம் வேணும், உங்ககிட்ட என்னோடய லைஃப்பை வந்து ஒப்படைக்கிறேன், உனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுப்பேன். அவர் தான் எனக்கு ஒன்னொன்னுத்தையும் நிறைவேற்றி தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.